இந்த தர்பாரில் நான் வந்திருக்கிறேன். சரியா? ஆயுதம் நமச்சிவாயும் ஆதி அந்த மாநிலம் சிறிய தோதியத்தை சொல்லி வச்ச வாக்கியம் தோச தோச பாவமாய தூர தூர ஓடவே கரியதோர் முகத்தை கற்பனத்தை நூல்கள் ஞானமும் கருத்திலும் துதிக்கவே பெரிய பேர்கள் சிறிய பேர்கள் அச்சுறுத்த பேர்களும் பேயனாகி பிள்ளாச்சிடம் பிழை ஒழுங்க வேண்டுமே. இப்ப நான் இந்த பாத்திரத்தில் வந்திருக்கிறேன். எதுல வந்திருக்கிறேன்? பாத்திரத்துல. என்ன பாக்குறீங்க? இந்த அதாவது எப்படி சொல்றது, இந்த வேஷத்தோடு வந்திருக்கிறேன். இல்ல இந்த கேரக்டர் வந்திருக்கிறேன். ஆமா, என்ன கேரக்டர்? சாம்பார் போடவங்களா? அது சொல்லலப்பா. இந்த நடிகனாக வந்திருக்கிறேன். அவங்களதான் சொல்ல தெரியுமா? முக்கியமான இங்க நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காரு நம்ம ஜவாது மலிக். அவர் யாரு? அவரை பத்தி சொல்ல முடியாதா? யாருங்க? யாரு? அப்படியா? இப்படி ஒரு நடிகனாக வந்திருக்கிறேன். நான் இங்க இருக்கக்கூடிய பெரியவங்க சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்க வரைக்கும் நான் செய்யக்கூடிய தப்பு பிழைகளை சரியா என்ன தவறு செய்திருந்தாலும் மன்னித்து தவறையும் மன்னித்து இந்த கேரக்டரை என்னை ஏற்றுக்கொள்ளுமாறு உங்களை பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். தட்டுறதுல ரெண்டு கையை தட்டினா என்ன கிடைக்கும் தெரியுமா? என்ன புண்ணியம் கிடைக்கும், உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி கிடைக்கும். ரெண்டு கையை சேர்த்து தட்டணும். நிறைய பேருக்கு கை தட்டுன்னு சொன்னா கை தட்ட மாட்டாங்க, உடைய தட்டுவாங்க, இல்லைன்னா அப்படி புறங்கையை தட்டுவாங்க. பின்னாடி கையை தட்டினா என்ன அர்த்தம் தெரியுமா? இது பிடிக்கலன்னு அர்த்தம். ரெண்டு கையை சேர்த்து தட்டினோம்னா நமக்கு எனர்ஜி, எல்லா ஆட்டம், எல்லா உடம்புல இருக்கக்கூடிய எந்தெந்த நரம்பு இருக்கிறோம் அத்தனை நரம்பு வேலை செய்யும். சரியா? அதனாலதான் ரெண்டு கை சேர்த்து தட்டணும். என்ன மாதிரி சொன்ன? தொடைய தட்டக்கூடாது. தொடைய தட்டினா பிரச்சனை மாற்றம் தட்டக்கூடாது. தெரியல. பெருமன் என்று சொல்லக்கூடிய அந்த ஆண்டவன் என்ன மாதிரி யார் யாருக்கு இன்னாருக்கு இன்னார் எழுதி வைத்தான் சரியா? அது தேவையில்லை. தற்பெருமை தேவையில்லை, தற்புகழ்ச்சி தேவையில்லை. இப்பொழுது இந்த தற்போது நான் யாரு, எந்த ஊர், எதற்காக வந்திருக்கிறேன்,
பஞ்சம் ஏற்பட்டு உனக்கு எதை பற்றி எல்லாம் தெரியுமா? எனக்குமா சொன்னா தெரியும். எனக்குமா சொல்லுங்கய்யா. ஆமாங்க. அந்த ஆலோசனை அதிகமான நான் மனசு படிக்க தம்பி. எனக்கு தெரியுது. இங்க கீழே பாம்பர மக்களுக்கு பார்த்து கொடுங்க. அவங்களுக்கு விளக்கமா சொல்லுங்கய்யா. நான் யார் தெரியுமா? பஞ்சம். பஞ்சம்னா என்ன? பஞ்சம் என்ன? பஞ்சம் பண்ணி போகல. நல்லா கவனிக்கணும். கூட்டம் கூச்சல் போட்டுச்சுன்னா நம்ம கேரக்டர் பிடிக்கலன்னு அர்த்தம். சரி எப்படி நம்ம கேரக்டர் பிடிக்கலன்னு அர்த்தம். அடுத்த ஆளை விடுறான்னு அர்த்தம். அது என்ன கூச்சல் போடுறாங்க? பஞ்சம்னா என்ன தெரியுமா? பஞ்சம்னா அஞ்சு. எப்படி பஞ்ச பூதங்கள். பஞ்சபூதத்தை பார்த்திருக்கிறியா? காற்று. என்னது? காற்று, நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம். அஞ்சு. எத்தனை சொல்றேன்? பதினொன்னு என்ன தெரியுமா? 111. பெருமாளுக்கு போட்டிருக்காங்க இல்லையா? அதுதான். ஆமா. நான் அது மட்டும் இல்லை. அர்ஜுன ராஜனாக பஞ்ச பாண்டவர்களே தருமனுக்கு தம்பி. எனக்கு பேர் என்ன தெரியுமா? விஜயகாண்டிவன், பர்க்குணன், பார்த்திபன், கிரீடியன், பில்லேந்தி. என்ன பேரு? பில்லேந்தி. தனஞ்சயன். 11 பேர். அது மட்டும் இல்லை. நான் எப்போ எங்கிருந்து வர தெரியுமா? அந்த அந்த திருமூர்த்தியை தேடி காண முடியாது. ஈஸ்வர கண்டு வசுபதாசுர கணை. சரியா? இது என்ன கணை? வசுபதாசுர கணை. இதை பெற்று வந்திருக்கேன். சரியா? இப்படி இதை வாங்கிக்கிட்டு நேரா என் அண்ணனுக்கு போனார். நான் 130 அடி கம்பத்திலே தவம் செய்ய நேரத்தில் எனக்கு துணையா இருந்தார் இல்லையா? யார்? எங்க அப்பா தேவேந்திர. அவரை நான் சென்று பார்க்க வேண்டும். போகலாமா? என்னுடைய பாதத்திலே படித்தபடினாலே இந்த தேவலோகத்தில் நீ வாழையாக நீ வாழ்ந்திருப்பாய். ஆமா ஆமா. அந்த முகமாட்டம் வந்த
தடாகத்துல இருக்கிற வரைக்கும் அதுக்கு மகிமை அதிகம். அப்படிப்பட்ட கதிரவனை கண்டவுடனே அது பிரகாசமா இருக்கும். அப்படிப்பட்ட தாமரை மலரை போல இருக்கக்கூடிய முகம் இன்னைக்கு அந்த சூரியனை இழந்த வானத்தை போறோம். எப்படி சூரியனை இழந்த வானத்தை போறோம், சரியா? சந்திரன் இல்லாத இரவை போறோம். முகம் வாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன? தீவுலகத்தில் வந்து இந்த தீவுலகத்தை எங்க இருக்கிறாங்க? அங்க எப்படி கட்டவோ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அவனை தவிடு முடியாக்குவது. அவர் அறுபதாயிரம் விவாத காலகையா அடி அடித்து எல்லாம் மூட்டை அடித்து போயிட்டாங்க. எதுவுமே கிடையாது தீவுலோகத்தில். அதனால இப்ப நான் என்ன செய்யணும்? இந்த தீவுலோகத்துக்கு உன்னை முடிவு சூட்டி இந்த தீவுலகத்தை ஆளும் தகுதி எனக்கு கிடையாது. உங்கள் ஆபத்தை காக்க வேண்டும் என்றால் 3.25 நாளிகை மட்டும் நான் செய்வேன். நமது தந்தையார் உத்தரவின்படி நமக்கு 3.25 நாளிகை தெய்வப்பட்டதை கொடுத்திருக்காங்க. சரியா? இந்த 3.25 நாளிகை தெய்வப்பட்டது யார் வருகிறார் என்று நம்ம அனுமதி இல்லாம ஐயா யார் வந்தாலும் சரி அவர் அனுமதி இல்லாமல் யார் வரக்கூடாது. உன்னுடைய மாமா உண்மை டாக்டர் இவ்வளவு மாற்றம் இருக்கிறார். ஐயா யாருடைய மாமா சொல்லக்கூடிய எந்த மனைவி தேடி வந்திருக்கிறார். உன்னுடைய மாமா என்ன ஆனந்த சிறுமி மாமம் நான் இருக்கிற இடையில 33 கோடி தேவர்கள் அதிபதி இப்படி இருக்கிற பொழுது சரி தலைவன் போய் அந்த லப்பருக்கு மேல வந்திருக்கிறான். சொல்லுங்க அரசன் ஆட்சியில இருக்கிறான். அதனால என்ன தேவையோ வேண்டும் வாங்கிட்டு வந்தாலே ஐயா அரசன் ஆட்சியில் இருக்கிறார். என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்த வழியே போ சொல்லிட்டார். அவன் வந்து யாருக்கு அறியாமல் பேசுகிறார். மீண்டும் ஒரு முறை இன்னும் உங்களை காத்திருப்பட்ட சாக்கா எம்பெருமான் ஐயா உங்களை காத்தக்கூடிய எம்பெருமான் நாம் இருக்கிற இடையங்களா எப்படிப்பட்ட இந்த இடத்துல அப்படிப்பட்ட ஆளுக்கு இடம் கிடையாது. நம்ம வாக்கியத்துல ஒரு நாட்டுல மாதிரி கொசு வைக்க கூடாது. என்ன முக்கிய கூடாது? கொசு இருக்கக்கூடாது, சாக்கடை இருக்கக்கூடாது. இவன் இருக்கிற இடம் எங்க தெரியுமா? கொசு வலியும் சாக்கடையில தீர்வு. அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்தா போல விட்டு இஷ்டம் இல்லை. எனக்கு மைத்துனன் மாமன் மச்சான் எவருமே எனக்கு தெரியாது. நான் இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? இந்த இடத்திற்கு வந்ததே பெரும் குற்றம். சரியா? உனக்கு கொடுத்தால் என்ன கடன் தெரியுமா? கழுகு வார்த்தை ஏற்றணும்.
அதனாலதான் ஊருக்கு ஒரு ஏகப்பட்ட தப்பு பண்ணிட்டு பார்க்கிறேன். ஏய், வந்தவனே திரும்பி ஓடி போயிடு.
நான் யார் என்று தெரியாமல் இருக்க தவறாக பேசிக் கொண்டிருக்கிறேன். வந்த வழியை ஓடி போன உங்களை அறுக்கப்படும் கருணையும் தாயும் கடவுள். அம்மா என்றாலே உங்களை தான் நான் பார்த்திருக்கேன். நல்ல மாட்டுக்கு நல்ல மனுஷனுக்கு வந்தவங்க திரும்பி போய்விட்டா போயிடுங்க.
கோயில் பக்கம் 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள அந்த பிரம்மபுரத்து வேலையிலே சேவல் கூவும். எப்ப தெரியுமா? சேவல் தான் கூவும். கோழி